Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்டா திராட்சை தோட்டம் பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா கேமரன் ஹைலண்ட்ஸ்ல இருக்குது. வாங்க நம்ம உள்ளாக்க போய் திராட்சைகள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாப்போம். பாருங்க நிறைய காய்ச்சி தொங்குது திராட்சை. அங்க வரைக்கும் இருக்குது திராட்சை தோட்டம். நம்ம அவ்வளவு தூரம் போக முடியாது. இங்க பாருங்க கிட்டக்க காமிக்கிறேன். பாருங்க ஃபுல்லா திராட்சை செடி இருக்குது. பாருங்க சிங்கையுமே குட்டி குட்டியா இருக்குது. இன்னும் பழுக்கல. பாருங்க ஆஹா கடைசி வரைக்கும் நிறைய திராட்சை தோட்டம் இருக்குது. பாருங்க இந்த திராட்சை மரம் 20 வருஷமா இருக்குதான். இது வருஷத்துக்கு 2 தடவை காய்க்குமா. பாரு இது எந்த வகை திராட்சைண்டு இங்கேயே பழுக்க வச்சுதான் எடுத்துட்டு போவாங்களாம். பறிச்சுலாம் பழுக்க வைக்க மாட்டாங்களாம். பாருங்க பார்த்தாலே தெரியும். இது கருப்பு திராட்சை பழுத்து இருக்குது. இப்ப வாங்க நம்ம உள்ளாக்க வரைக்கும் போய் பார்ப்போம். பாருங்க நிறைய திராட்சை காய்ச்சிருக்குது. இது வருஷத்துக்கு 2 தடவை தான் காய்க்குமா. பாருங்க நிறைய காய்ச்சி பழுத்து பழுத்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த திராட்சை தோட்டத்தை பாக்குறதுக்கு. பாருங்க எவ்வளவு திராட்சை காய்ச்சி தொங்குது. இந்த திராட்சையை செடியோட இங்கேயே பழுக்க வைக்கிறதுனால இதோட விலை 1 kg மலேசியன் ரிங்கிட் 100 ரிங்கிட்டு. பாருங்க பாருங்க எவ்வளவு திராட்சை தொங்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது அந்த திராட்சையில பாக்குறதுக்கு. நம்ம கடைசி வரைக்கும் போகல. இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தாச்சு. கடைசி வரைக்குமே திராட்சை தொங்கிக்கிட்டே இருக்குது. நீங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். பாருங்க நம்மளுக்கு ஏத்த சைடு வீடியோ எடுத்துட்டு வரையிலேயே ஒரு திராட்சை தொங்குது, பழுத்து தொங்குது. காமிக்கிறேன் எங்குமே திராட்சை பழுத்து தான் தொங்குது. இங்க பாருங்க இதெல்லாம் பழமாவே கீழே விழுந்துருச்சு. கடைசி வரைக்குமா வந்தாச்சு. பாருங்க எவ்வளவு திராட்சை பழம் பழுத்து தொங்குது. இப்ப நம்ம அடுத்த ரோ வழியா வெளியாகுவோம். பாருங்க இங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்துட்டா பாருங்க எவ்வளவு திராட்சை பழுத்து தொங்குது. இப்ப நம்ம வந்த வழியவே திரும்புவோம். பாருங்க இலையும் பழுத்திருக்கு, திராட்சையும் பழுத்திருக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற திராட்சை தோட்டத்தை.
பாருங்க, இது வந்து இன்னும் பூத்துதான் இருக்குது, காய்க்கல. இன்னும் ஒரு 4-5 மாசம் ஆகுமா இது பூத்து காய்க்கிறதுக்கு. நம்ம முதல்ல பார்த்தது பூத்து பழம் பறிச்சாச்சு. பாருங்க திராட்சை பூவை. இப்ப நம்ம திராட்சை தோட்டம் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இப்ப கேமரால இருந்து கோலாலம்பூருக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு. நம்ம கேமரன் மலையில இருந்து கோலாலம்பூருக்கு போறதுக்கு இறங்குற ஹைவே இப்படித்தான் இருக்கேன். இதோட என்னோட கேமரன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.